இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய மசூதிகளில் மாதம் பணிபுரிகின்ற அந்த ஓதுகின்ற உலமாக்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகையை வழங்குகின்றது. ஏன் கஷ்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி போதகர்களுக்கு ஏன் வழங்குறதில்ல? இந்த தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்துகின்றது. இன்னொன்று, தமிழகத்தில் பிற்போக்கு சக்திகளால் கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்படுகிறது, மத போதகர்கள் தாக்கப்படுகிறார்கள். பெண்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? திருச்சபைகள் என்ன கஞ்சா விற்கிறோமா, எராயின் விற்கிறோமா, போதைப்பொருள் விற்கிறோமா, போதைப்பொருள் கடத்துறோமா, திருச்சபையில் பிரார்த்தனை நடத்துறோமா? அன்பை போதிக்கிறோம், அகிம்சையை போதிக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயம் அப்படியே கொதிச்சு போய் இருக்குது. கிறிஸ்தவ மக்களிடம் இனி இந்த தமிழ், இந்த திராவிட மாடல் போன்ற மாயையான பேச்சுக்கள் ஈடுபடாது. ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஓட்டு போட்டா எங்களை கவனிக்கிறது இல்லை. எங்களுக்கு அப்பம் நீ தானே. பிஜேபிக்கு ஏன் பயப்படுற? அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடுறோம். ஒட்டுமொத்தமாக பிஜேபியை நாங்கள் ஆதரிக்கிறோம். உங்களெல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சல, கோடி கோடியாக கொள்ளை அடிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை வைக்கிற பெட்டியில் வைக்கிறீங்களே, நியாயமா? நாடே சிரிக்குத, இளைஞர்கள் சிரிக்கிறாங்களே, பெண்கள் சிரிக்கிறாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி டீ குடிக்க கூட வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு மூட்டையாக கொண்டு போய் பணத்தில் மறைச்சு வைக்கிறாங்களே பணத்தை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உபதேசியார் நல வாரியம் கொண்டு வந்தார். இந்த உபதேசியார் நல வாரியம் என்பது ரோமன் கேத்தலிக் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, IELC போன்ற மிகப்பெரிய ஸ்தாபனங்களின் சபையில் தான் ஆயர் இருக்காரு, தோட்டக்காரங்க இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பிளம்பருங்க இருக்கிறாங்க, சீப்பருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த உபதேசியார் நலவாரியம் ஒரு இதாக இருக்குமே ஒழிய எங்களை மாதிரி சுயாதான திருச்சபைகளுக்கு இந்த உபதேசியார் நல வாரியம் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். இன்றைய தினம் ASMD நியூ ஆங்கிலிக்கன் செனாடினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய ASMD பேராயத்தினுடைய தீர்மானங்கள் கடந்த 7/2/2024 அன்று எங்களுடைய ASMD பேராயத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று கூடி இந்த சந்திப்பில் நாங்கள் சொல்லுகின்ற 4 கோரிக்கைகளை ஏக மனதாக உயர்மட்ட குழு எங்களுடைய பிரதம பேராயர் ஜெயசிங் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏகோபித்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானங்கள் மிகவும் ஒரு புரட்சிகரமாக இருக்கும். இந்த தமிழக அரசியல் மாத்திரமல்ல, இந்திய அரசியலே இது புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேராயத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் தீர்மானம், எங்களுடைய ASMD பேராயம் தீர்மானம் எண் 1, மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை எங்கள் பேராயம் வரவேற்கின்றது,
ஆதரிக்கின்றது. கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் கிறிஸ்தவ மக்களுக்கு கர்நாடக அரசு பட்ஜெட்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கின்றது. மேலும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களுக்கு கர்நாடக அரசு 723 கோடி ஒதுக்கி சிறுபான்மையின் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தியுள்ள கர்நாடக அரசிற்கு எங்கள் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாட் பேராயம் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. இது இருக்க இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உபதேசியார் நல வாரியம் கொண்டு வந்தார். இந்த உபதேசியார் நல வாரியம் என்பது அது வாரியத்துக்கு உண்டான கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரமே இல்லை. இந்த உபதேசியார் நல வாரியம் ரோமன் கேத்தலிக், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, ஐஇஎல்சி போன்ற மிகப்பெரிய ஸ்தாபனங்களின் சபையில் தான் ஆயர் இருக்காரு, தோட்டக்காரங்க இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பிளம்பருங்க இருக்கிறாங்க, சீப்பருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த உபதேசியார் நல வாரியம் ஒரு இதாக இருக்குமே ஒழிய எங்களை மாதிரி சுயாதான திருச்சபைகளுக்கு இந்த உபதேசியார் நல வாரியம் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேலும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இந்த வாரியத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எத்தனை கோடி ஒதுக்குனாருன்னு என்ன நாங்கள் தெரியல, அறியலை. ஆக இந்த உபதேசியார் நல வாரியம் என்பதை கிறிஸ்துவ போதகர்கள் நலவாரியம் என்று பெயர் மாற்றி அப்பொழுதுதான் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய, கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய போதகர்கள், போதகர்களுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் பயனடைவாங்க. பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அரசு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தான் இந்த உபதேசியார் நல வாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு தான் இந்த தமிழக அரசு உதவிகரமாக இருக்கின்றது. மேலும் இப்போ இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய மசூதிகளில் மாதம் பணிபுரிகின்ற அந்த ஓதுகின்ற உலமாக்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகையை வழங்குகின்றது. ஏன் கஷ்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி போதகர்களுக்கு ஏன் வழங்குறதில்ல? சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும். மிகவும் ஒரு வருத்தத்தோடு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய பேராயமும் கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய போதகர்கள், சுவிசேஷர்கள், நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக மாதம் மாதம் இந்த நான் கூறிய அத்தனை பேருக்கும் மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என எங்களுடைய பேராயம் கேட்டுக்கொள்கின்றது. அதே போன்று தமிழகத்தில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் இலவசமாக சிறுதானியங்கள் வழங்கப்படணும். நியாய விலை கடைகளில் கோரிக்கை விடுக்கிறோம். நியாய விலை கடைகளில் இந்த சிறுதானியங்களை முதியோர்களுக்கு வழங்கணும். வழங்கி முதியோர்களின் நலனை காக்கும்படி தமிழக அரசிற்கு எங்கள் பேராயம் கோரிக்கை விடுக்கின்றது. மூன்றாவது தீர்மானம், கிறிஸ்தவ மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தியும் தமிழகத்தில் சில பிற்போக்கு சக்திகள், ஒன்று இந்த தமிழக அரசு
கிறிஸ்தவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்துகின்றது. இன்னொன்று, தமிழகத்தில் பிற்போக்கு சக்திகளால் கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்படுகிறது, மத போதகர்கள் தாக்கப்படுகிறார்கள். எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை வணங்க வருகின்ற விசுவாசிகள் தாக்கப்படுகிறார்கள். பெண்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இதை பார்த்து கொண்டு தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கின்றது? சட்டம் போட வேண்டாமா? எங்க ஓட்டுல தானே நீங்க ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறீங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இல்லைன்னா நீங்க ஆட்சியில் இன்னைக்கு இருக்க முடியாது. சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்துட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. பிற்போக்கு சக்திகள் கூடு வந்து அடிக்கிறான். மத திருச்சபைகள் என்ன கஞ்சா விற்கிறோமா, எராயின் விற்கிறோமா, போதைப் பொருள் விற்கிறோமா, போதைப் பொருள் கடத்துறோமா, திருச்சபையில் பிரார்த்தனை நடத்துறோமா? அன்பை போதிக்கிறோம், அகிம்சையை போதிக்கிறோம், நல்லவனா இரு, நல்லதையே செய் என்றுதான் நாங்கள் போதிக்கிறோம். பிற்போக்கு சக்திகள் வந்து எங்களை தாக்கும் போது இந்த தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது? சட்டங்கள் 188/295A, 299, 107, 108, 111 மற்றும் 442, 447, 448, 449, 450, 451, 452 பிரிவுகளின் படியும் 295 பிரிவின்படியும் தமிழக முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? இத்தனை சட்டம் இருக்குல்ல. அப்ப இந்த தமிழக அரசு இந்திய சட்டத்தை வந்து அவமதிக்குதா? இந்த தமிழக அரசு இத்தனை சட்டங்களையும் அவமதிக்குதா? இத்தனை சட்டங்களையும் மீறுதா? ஏன் இந்த சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கல? தாக்குகின்ற பிற்போக்கு சக்திகளை குண்டா சாக்கெட்டில் போட்டிருந்தா அவன் வந்து எங்க கிறிஸ்தவ மக்களை தாக்குவாங்களா? கிறிஸ்தவ சமுதாயம் அப்படியே கொதிச்சு போய் இருக்குது. இந்த தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இவங்க தானே ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. நாங்க என்ன பண்றோம்? நல்லவனாயிரு, நல்லதை செய்ய, நல்லதே நடந்தானே இந்த மக்களுக்கு போதிக்கிறோம். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லின் கூற்றின்படி தானே நாங்கள் நடந்து வருகிறோம். ஏன் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிற்போக்கு சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறாரு? பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனா? இனி கிறிஸ்தவ மக்கள் விழித்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவ மக்கள் விழித்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவ மக்களிடம் இனி இந்த தமிழ், இந்த திராவிட மாடல் போன்ற மாயையான பேச்சுக்கள் ஈடுபடாது. போதும். எதுக மோனையில பேசுறது, அடுக்கு மொழியில பேசுறது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் மலையாறி போச்சு. என்னடா அங்கேயும் போட்டுக்கிட்டு அரசியல் பேசுறாருன்னு நினைக்கிறாங்களா? நாங்கெல்லாம் அரசியல், நாங்கள் ஓட்டு போட்டு தான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அகதிகளாக வரல. கைபன் போலர் கடவை வரியா அகதிகள் வரல, வந்தேரிகள் அல்ல. இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி வன்னியர் இருக்காங்க, தேவமார் இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க, ஆதிதிராவிடர் இருக்காங்க, அருந்ததியர்கள் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. அவங்க தான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் கிளர்ந்து எழுந்தால் இந்த தமிழகம் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உண்டாகிவிடும் என்பதை வருத்தத்தோடு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஓட்டு போட்டா
எங்களை கவனிக்கிறது இல்ல. எங்களுக்கு அப்பம் நீ தானே. பிஜேபிக்கு ஏன் பயப்படுற? அப்போ நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடுறோம். ஒட்டுமொத்தமா பிஜேபியை நாங்க ஆதரிக்கிறோம். பிஜேபி ஆதரிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள், இந்திய நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிராந்திய கட்சிகளுடைய தகுதி திட்டத்தை அறிந்து கொண்டார்கள். பிராந்திய கட்சிகளுடைய கோல்மால்களை அறிந்து கொண்டார்கள். பிராந்திய கட்சிகளுடைய அயோக்கியத்தனத்தை உணர்ந்து கொண்டார்கள். இனி ஒவ்வொரு வாக்கும் நாங்கள் யாருக்கு போடணும் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். எதுக்கு சாட்சிக்காரன் காலில் விழணும்? சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போகிறோமே, பிஜேபிக்காரன் தோளில் கை வச்சுக்கிறோமே, பிஜேபிக்காரனை ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோமே, பிஜேபிக்காரனை மாமனா மச்சானா ஏற்றுக்கிறோமே, பிஜேபிக்காரனை அண்ணனா தம்பியா ஏற்றுக்கிறோமே. அவங்ககிட்ட போயிட்டா தாக்குதல் நடக்காது இல்லையா? உன்னை நம்பி வந்தோம், நீ என்ன பண்ண? தமிழகத்தில் தாக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள் மீது, பிற்போக்கு சக்திகள் மீது எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க? நாங்கள்லாம் பொறுத்தது போதும். எங்களுடைய ஏஎஸ்எம்டி மிஷனரி டயோசிஸ், நியூ ஆங்கிலிகன் செனாட், எங்களுடைய பாசத்திற்குரிய பிரதம பேராயர் அவருடைய தலைமையில் தமிழகம் முழுக்க திருச்சபைகள் உண்டு. திருச்சபை மக்களிடத்தில் பேச போகிறோம். ஒட்டுமொத்தமாக தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்ன கேட்க போகிறோம். முழுக்க நினைஞ்சிட்டோம், முக்காடு எதுக்கு? நீ கவனிக்கலையே. அதிமுக என்ன செஞ்சது கிறிஸ்தவ மக்களுக்கு? திமுக என்ன செஞ்சது? ஒன்றும் செய்யலையே. பத்திரிகையாளர் உங்களுக்கெல்லாம் தெரியுமே, பத்திரிகையில் செய்தி போடுறீங்களே, நீங்கள் தானே இந்த உலகத்துக்கு வழிகாட்டி பத்திரிகையாளர்கள். உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த மெட்ராஸில் எத்தனையோ திருச்சபை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. ஏதாவது கேஸ் உண்டா? எஃப்ஐஆர் உண்டா? அடிச்சபை நடவடிக்கை உண்டா? இல்லையே. அதனால தான் நாங்கள்லாம் நல்ல முடிவு எடுத்துட்டோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபியினுடைய கைகோர்த்து மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ஊழலற்ற ஆட்சி, நல்லாட்சி, ஸ்வச் பாரத், இந்திய தேசத்தை வல்லரசு ஆக்குனது, விண்வெளியில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணது, ஒரு ஊழல் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். தினசரி பத்திரிகை டிவி நாங்கள் பார்க்குறோம். ஸ்வச் பாரத், விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000, ஒரு மூட்டை யூரியா போட்டு பயிர் பண்ணுறத நானோ டெக்னாலஜி ஒரு பாட்டிலில் கொண்டு வந்துட்டாங்க. மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு வீடு. இந்த தமிழக அரசு கொடுக்கின்ற 1 கிலோ அரிசியில் 30 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. நல்லா இருக்கு மத்திய அரசு. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து தானே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல திராவிட கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தொடர்ந்து நாங்கள் தானே உட்கார வச்சுட்டு இருக்கிறோம். இந்த தடவை பிஜேபியை உட்கார வைக்கிறோம். தமிழகத்தில் அருமையாக அரசியல் பணிபுரிகின்ற அவரெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். அண்ணாமலை ஐபிஎஸ், அவரால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 50% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு என்று சில உளவு பிரிவுகளுடைய செய்திகள் இருக்கின்றது. இளைஞர்கள், நான் ஒன்று சொல்கிறேன், உங்களெல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சல, கோடி கோடியாக கொள்ளை அடித்து அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை வைக்கிற பெட்டியில் வைக்கிறீங்களே, நியாயமா? நாடே சிரிக்குத.
இளைஞர்கள் சிரிக்கிறாங்களே, பெண்கள் சிரிக்கிறாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி டீ குடிக்க கூட வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு மூட்டை மூட்டையாக கொண்டு போய் பணத்தில் மறைச்சு வைக்கிறாங்களே பணத்தை. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருக்காங்களா? திராவிட இயக்கங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த தமிழகத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். திராவிட மாடல் எங்க இருக்கு? டாஸ்மாக் கடையில் இருக்கு, நீட்டு தேர்வில் இருக்கு, மதுவிலக்கு அமல் பண்ணாங்களா? இன்னைக்கு இந்த தமிழகத்தில் குடிவரியால் சாவுகின்ற சாவு அதிகரித்து வருகிறது. கனிமொழி என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில்? நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொன்னாங்களே, ஏன் செய்யலை? நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்களே, ஏன் பண்ணலை? அரசு அலுவலகங்களில் ஒரு வேலை கூட நடக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. பழைய பென்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்துறதுனால இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை. ஆக இத்தனை காரணங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, பல்வேறுபட்ட காரணங்கள், இதெல்லாம் எங்களுடைய மனதிலிருந்து இன்று எரிமலையாய் வெடித்திருக்கிறது. அதனாலே இன்றைய தினம் எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு டாக்டர் ஜெயசிங் ஐயா அவருடைய தலைமையில் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாநில அரசுக்கு தெரிவிக்கணும், உளவு பிரிவுக்கு தெரிவிக்கணும், மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று ஏற்பாடு செய்து பேட்டி கொடுத்திருக்கின்றேன். நான் இந்த இயக்கத்தில் தமிழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். சமூகத்தில் அக்கறை உண்டு. பிஷப் டேனியல் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் போய் பாருங்க. இதுவரையும் 30-40 லட்சம் ரூபாய் ஏழை ஜனங்களுக்கு உதவி இருக்கிறோம். எங்களுடைய ஏஎஸ்எம்டி பேராயனுடைய ஜெயசிங் ஐயா அவர்களுடைய கைத்தட்டுங்க, ஜெயசிங் ஐயா அவர்களுடைய ஆணையின்படி முந்தானத்து கூட குஷ்டரோகிகளுக்கு 50,000 ரூபாய் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வந்தோம் எங்க பேராயத்தின் சார்பா. கிறிஸ்தவங்கிறது என்ன? பசிச்சவனுக்கு சோறு கொடு, அடிப்பட்டவனுக்கு மருத்துவத்தை கொடு, பசிச்சவனுக்கு சோறு கொடு, அடிப்பட்டவனுக்கு மருந்து கொடு, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு, துணி இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு துணி கொடு. இதுதான் கிறிஸ்துவம். இதான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஆகவே இத்தனை இனி இந்த திராவிட இயக்கங்களை கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே சில கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் வரும். அவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீசான் இருக்கு, அழைக்கிறார் இருக்கு, விடுவிக்கிறார் இருக்கு, கனவுல பார்த்தன் இருக்கு, நைட்டெல்லாம் இயேசு என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாங்க, விடிய கால கனவுல கண்டன்னு சொல்கிறாங்க, இயேசு என்னோட இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் 2000 கோடி 3000 கோடி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மட்டுமே வாழ்றான். 750 கோடி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கான். இப்படி வந்தது பணம். இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தமிழக அரசுக்கு ஜால்ரா தட்டுறானுங்க. என்ன சொல்றானுங்க? தமிழக அரசுக்கு ஜால்ரா தட்டுறானுங்க. நாங்கள் அப்படி இல்லை. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஆக இத்தனை இதுவும் இருக்கு. இன்னொன்று, இப்போ கிறிஸ்தவ திருச்சபை கட்டணும், பேராலயம் கட்டணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி வேணுங்கிறாங்க. இந்து கோயில் கட்டுறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க? எல்லாம் புறம்போக்கு நிலத்தில் தானே இருக்கு. ஏன் அங்கே போய் கையை வைக்க மாட்டேங்கிற? கலெக்டர் ஏன் அங்கே போகல? தாசில்தார் ஏன் போகல? காவல்துறை ஏன் போகல? இந்திய நாட்டு மக்கள் தானே நாங்கள். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. நாங்கள் மட்டும் சபை கட்டுறதுக்கு அனுமதி வாங்கினோம், மற்றவர்கள் அனுமதி தேவையில்லை.
எதுக்கு இந்த சட்டம்? இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. 25 1 2 3 4 5 எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. இந்து கோயில்களும் அனுமதி வாங்கணும், மசூதிகளும் அனுமதி வாங்கணும், கிறிஸ்தவ பேராலயங்களும் அனுமதி வாங்கணும். இது 3 அனுமதி வாங்கினா தானே கட்ட முடியும். எங்களை மட்டும் ஏன் கேட்குற? நாங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறோமா? இல்லை ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுறோமா? இந்த சமுதாயத்துக்கு சமூக விரோதிகளாக இருக்கிறோமா? எந்த கிறிஸ்தவ மேலேயாவது கேஸ் இருக்கா சொல்லுங்க. உண்மையான கிறிஸ்தவ மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு சொல்லுங்க. நாங்களாம் அமைதியாக போயிட்டு இருக்கிறோம். நீதி எல்லாருக்கும் ஒன்று தான், சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். இப்படி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்காம கிறிஸ்தவ மக்களை காப்பதற்கு வழி தவறிய, கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றுவதற்கு வழி தவறிய இந்த திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் இனிமேல் கிறிஸ்தவ மக்கள் மயங்க மாட்டார்கள், கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். முதல்ல சொன்ன மாதிரியே சாட்சிக்காரன் காலரை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு பிஜேபி அனுப்பிச்சிக்கிட்டு போகிறோமே, நண்பன் ஆகிடுவான்ல. எங்களை எதிர்ப்பானா, எங்களை அடிப்பானா, எங்களை உதப்பானா, எங்களை கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா? அப்போ அவங்களோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு போயிடுறோமே. அதான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அருமைமிகு பிரதமர், நல்ல ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, நிர்வாகத்திறன், வெளிநாடுகளில் நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது, விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆக்கியது, நிலாவிலே கொண்டு ஓடத்தை இறக்கியது, இன்னும் அநேக விவசாயிக்கு 6000 ரூபாய். ஏன் இவ்வளோ செய்கிறாரு? அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூக்கி போடுறோம். ஆமாம், ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு தான் இவனுங்க சம்பாரித்து பணம் வைக்கிற பட்டியலை கொண்டு பணத்தை வைக்கிறானுங்க, பணத்தை வைக்கிறாங்க. இங்கே ஏழை ஒரு வேளை சோத்துக்கு சாவறான். எங்கேருந்து உங்களுக்கு வந்தது பணம்? இதெல்லாம் இளைஞர்கள் கேட்குறான். இன்னைக்கு ஊடகங்கள் அடுத்த செகண்டில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்தி போகுது. இனி ஏமாற்ற முடியாது. இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது. திராவிட இயக்கங்களுடைய கொள்ளையடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது. அது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு, மாறுதல் உண்டு. நான் அநேகரிடத்தில் எலெக்ஷன் டைமில் விசாரிக்கிறது உண்டு. 50% மக்கள் தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுதான் உண்மை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெயசிங் ஐயா அவருடைய கூற்றின்படியும் கருத்தின்படியும் கொள்கையின்படியும் நடைமுறைகளின்படியும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு உண்டு என்பதை கூறிக்கொண்டு இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்களுடைய உள்ள குமுறல்களை நாங்கள் கொட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் தயவு செய்து காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களில் இதை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் ஆட்சியாளர்களுக்கு தெரியும். நீ நல்லவன், நீ ராஜா, நீ மந்திரி சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஆமாம் ஐயா, ஆதரவு நாளைக்கு கொண்டு நேரில் சந்தித்து கொடுக்குறேன் ஐயா, தெரிஞ்சு கொடுக்குறேன் ஐயா. நாளைக்கு ஆதரவு கொடுக்குறேன் ஐயா. ஆதரவு கடிதம் கரெக்டு, அது உண்டு பண்ணிட்டோம். அதில் நான் தான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தி கையெழுத்து போட்டிருக்கிறேன். நாளைய தினம் பிஜேபியினுடைய மாநில தலைவர்
மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களை சந்தித்து எங்கள் பேராயம் கிறிஸ்தவ மக்கள் பேராயம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு கடிதம் கொடுக்க போகிறோங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ.